இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இது முதல்ல யுத்தம்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, இந்திய அரசாங்கங்கள் ஏறக்குறைய கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார்கள். என்னங்கிறத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல இந்த யுத்தத்துல நடுவுல பாகிஸ்தான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, பெரிய அளவுல இந்த மாதிரி காலகட்டங்கள்ல ரெகுலர் ஒர்க் எந்த நாடு பெருசா பார்க்க முடியாது. ஆயுதங்கள் வாங்குறது, உள்நாட்டு உற்பத்திக்கு ஆர்டர் கொடுக்கறது, ராணுவத்துக்கு சுதந்திரம் கொடுக்கறது, இந்த மாதிரி படிப்படியா பல விஷயங்கள அரசாங்கங்கள் நகர்த்துவார்கள். ஆனா பாகிஸ்தானை பொறுத்த வரையும் அங்க அரசாங்கம்னு ஒண்ணுமே கிடையாது. எப்பயுமே ராணுவம் தான் பேசிக்கிட்டே இருப்பான். எதுக்குடா பேசுற? உள்ளூர் பிரச்சனைக்கு பேசுற, வெளியூர் பிரச்சனைக்கு பேசுற, பிச்சை வாங்கவே சவுதிக்கு நீ தானடா போற. யாரு? ராணுவ தளபதி தீவிரவாதி ஆசிம் முனீர் தான் போகான். ஆனா இந்தியாவோட பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா ஒரு தாக்குதலை தொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்டு எல்லார் மனசுலயும் ஃபிக்ஸ் ஆன உடனே ஒரு மூடை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே பெரிய அளவுல ராணுவம் தன்னோட பேச்சு, நடவடிக்கை, நடமாட்டம் எல்லாத்தையும் முடக்கிக்கிச்சு. இப்ப இது பாகிஸ்தான் ராணுவம். ஆட்கள் வெளியில வரதே கிடையாது. அதே மாதிரி முக்கியமான ஆட்கள் பாகிஸ்தான் தலையெழுத்தியே நாங்க தான் கிழிச்சு தொங்க விட போறோம்னு பேசக்கூடிய அரசியல்வாதிகளும் வெளில வரதே இல்லை. டிஃபென்ஸ் மினிஸ்டர்னு ஒருத்தன், அவனை பாகிஸ்தான்காரனே பார்த்திருப்பானான்னு தெரியல. இன்னொரு ஒரு ஜூனியர் மினிஸ்டர், இந்த 2 பயலுகளை வச்சுதான் எல்லாமே நகர்த்திக்கிட்டு இருக்கார்கள். ஒட்டு மொத்தமா சிஸ்டம் அப்படிங்கிறது இல்ல. சிஸ்டம்னு இருந்தா அந்த சிஸ்டம் இப்படிலாம் ஸ்பிளிட் பண்ணி வேலை பார்க்கும் யுத்த காலங்கள்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதுதான் அங்க இல்லையே. அப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் தொடர்ந்து கரெக்டா பார்க்கக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னா பிச்சை எடுக்கிறது தான். இவ்வளவு பெரிய யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த யுத்தங்கள் நடக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது, அவனுக்கு தான் முக்கியம். ஏன் அப்படின்னா ஐஎம்எஃப்ல போய் பிச்சை எடுக்கணும். யுத்தம் நடக்கக்கூடிய நாட்டுக்கு பிச்சை போடுவாங்களா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரிஞ்சு கிடையாது. அமெரிக்காவா மனசு வச்சாதான். ஐஎம்எஃப்பும் அமெரிக்காவும் வேற வேற கிடையாது. அதனால அமெரிக்கா மனசு வச்சா பிச்சை கிடைக்கும். ஆனா இப்படி பிச்சை எடுக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரி சேட்டைகளை, அதுவும் சீனாவோடு இணைந்து பயணிப்பார்களா அப்படின்னு கேட்டா முட்டா பைய கூட பயணிக்க மாட்டான். ஆனா முட்டா பையலுக்கு கீழே உள்ளவன் தானே பாகிஸ்தான் ராணுவம். அதனால தான் இந்த வேலையை பார்த்துட்டாங்க. இன்னைக்கு ஐஎம்எஃப்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி ஐஎம்எஃப் போறதுக்கு முன்னாடி பெரிய அளவுல உலக நாடுகளை பூரா கூப்பிட்டாங்க. எதற்கு அப்படின்னா, முதல்ல இந்தியாவை தாக்குதலை நிறுத்த சொல்லுங்க. இந்த பிரச்சனையில இருந்து நாங்க பின்வாங்குறோம். இந்தியாவையும் பின்வாங்க சொல்லுங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி இருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, யார்கிட்ட போய் கெஞ்சுறது, கதறது அப்படின்னு தெரியாம சில நேரங்கள்ல பல ஆட்கள் இருந்து நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் தனி கதை. இவனுங்களுக்கு யாரு போய் கெஞ்சுறது அப்படின்னே தெரியல. காரணம், அரசாங்கங்கள் அரசாங்கம் மாதிரி செயல்பட்டதில்ல. ராணுவம் ராணுவம் மாதிரி செயல்பட்டதில்ல. ராணுவம் போய் அரசாங்கம் உள்ள நாடுகள்ல கெஞ்சினா வாய்ப்பே கிடையாது. அரசாங்கம் போய் அரசாங்கம் உள்ள நாடுகள்ல கெஞ்சினாலும் உன் பேச்ச ராணுவம் கேட்க மாட்டான். நீ என்னத்த சொல்றான் நான் நம்புறது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அரசாங்கத்தை பத்தி விட்டுருவார்கள். அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம ட்விட்டர்ல கெஞ்சிவிட்டாங்க. ட்விட்டர்ல இந்த சாராம்சத்தை போட்டு உலக நாடுகள் வாங்க, அதாவது ஐஎம்எஃப்ல பிச்சை போடுங்க, உலக நாடுகள் வாங்க, எல்லைகள்ல சண்டையை தீர்த்து வைங்க, இந்தியாவை பின்வாங்க சொல்லுங்க, அனுசரிச்சு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கதறி தள்ளிட்டாங்க. சொந்த நாட்டு மக்கள் பாகிஸ்தான் மக்கள் இவனை எதுவுமே வாய் திறந்தாலும் ஓட்டுவார்கள், வாயை துறக்காட்டியும் ஓட்டுவார்கள். இந்த விஷயம் சிக்கிச்சு கேட்கவா வேணும். பிச்சை எடுத்த அடுத்த செகண்ட்ல அவர்கள் மீடியாவே விட்டு கிழிச்சு எறிஞ்சிட்டார்கள். உடனடியாக அபிஷியலா சொல்லிட்டாங்க, அவனுங்களுக்கு பிடிச்சதும் தெரிஞ்சதும் என்ன, இந்த மாதிரி வெளிப்படையா அபிஷியலான ட்விட்டர் ஹேண்டிலே பிச்சை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை ஹேக் செய்யப்பட்டிருக்குப்பா அப்படின்ட்டுருவாங்க. நம்ம ஊர்ல சொந்த கருத்துங்க, அவரோட சொந்த கருத்தெல்லாம் கட்சி கருத்தா ஏத்துக்க முடியாதுங்க அப்படின்ட்டுருவார்கள். சொன்னவர் பொதுச் செயலாளர் ரேங்க்ல கூட இருக்கலாம். ஆனா அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட் இல்ல சர்ச்சைக்குரிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா சொந்த கருத்து அப்படின்னு சொல்லி கடந்து போற அரசியல். அரசியல்ல ஓகே, அதுக்குன்னு நாடே வாடா அப்படி இருப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த ஹேக்கிங். இமீடியட்டா அது ஹேக் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? நம்பினாதான் சோறு அப்படின்னு பாகிஸ்தானியர்கள் திரும்பி போவார்களான்னு கேட்டா, இவன் தான் சோறே போடுறது இல்லையே, போடா முட்டாப்பையில, இதே தான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி ஹேக் செய்யப்பட்டுச்சா அதுவும் பொய் தானே அப்படின்னு சொல்லி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கார்கள். ஆனா ஐஎம்எஃப்ல போய் பிச்சை எடுக்கிறாங்க. ஐஎம்எஃப்ல ஏற்கனவே நம்ம காட்டமா ஆட்களை எல்லாம், இந்திய ஆட்களை எல்லாம் மாத்திருக்கோம். பூதால போட்டு இறங்கி அடின்னு இருக்கோம். அது போக வெளிப்படையாவே ஐஎம்எஃப் நோக்கி இந்தியா ஒரே ஒரு கேள்விதான் கேக்குது. 24 தடவை நீ லோன் கொடுத்துட்ட, அந்த லோன் அவன் திருப்பி கட்டலைங்கிறது எந்த அளவு உண்மையோ அதே மாதிரி அவன் லோன்ல சொன்ன காரணங்களுக்காக அந்த பணத்தை பாகிஸ்தானுக்குள்ள பயன்படுத்தல. அது ஒட்டு மொத்தமா தீவிரவாதி
தனத்துக்கு தான் பயன்பட்டுருக்கு. அது இல்லேன்னு நீ நிரூபிச்சுட்டு பணத்த குடு. இல்லாட்டி தீவிரவாதிக்கு ஃபண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு குடு. அப்படிங்கிற மாரி இந்தியா இத வெளிப்படையா எத அடிச்சிருப்பார்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ட. இன்டைரக்ட்டா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ட அடிச்சு பெரிய அளவுல ஆட்டத்த ஆரம்பிச்சு விட்டார்கள். இது பாகிஸ்தானோட ஐஎம்எஃப் ஆட்டத்துக்கு. இத தாண்டி இந்தியா புதுசா ஒரு யுத்தத்துக்குன்னு ஒரு சில நீதிகள எல்லா அரசாங்கமும் வகுத்து வச்சிருக்கோம். இதெல்லாம் செஞ்சா நாங்க யுத்தத்த ஆரம்பிச்சுருவோம். இதெல்லாம் செஞ்சா அணு ஆயுதத்த பயன்படுத்திருவோம் அப்படின்னு ஒரு டாக்ட்ரின் மாரி வச்சிருப்பார்கள். அதுல இப்ப இந்தியா புதுசா ஒரு வரிகள சேர்த்திருக்கு. என்ன அப்படின்னா, இவன் ஊரு பூரா பிச்சை எடுக்கிறான். வெள்ள கொடிய சீக்கிரம் காட்டிருவான். அதுக்கெல்லாம் நம்ம ஏமாந்து போ முடியாது. நமக்கு தேவை நிரந்தர தீர்வ நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம். அதனால இந்தியாவோட யுத்த நீதிகள்ல புதுசா ஒரு வார்த்தை அட்டாச் பண்ணப்படுது. என்ன அப்படின்னா, இனி வருங்காலங்கள்ல தீவிரவாத செயல் அப்படிங்கிறது இந்தியா மீதான ஒரு யுத்தம் அப்படின்னு தான் இந்தியா எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக்கா யுத்தத்த அறிவிச்சு முன்னேறி போறது மட்டும்தான் எங்களோட நீதி அப்படின்னு சொல்லி டாக்டரினா மாத்துறோம். இனி வருங்காலங்கள்ல இந்த மாரி ஏதாச்சும் சேட்டை பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யுத்தமா தான் அது கன்வெர்ட் ஆகுமே ஒழிய, தீவிரவாதிய ஒழிக்கிறோம், தீவிரவாதிகள வேட்டையாடுறோம், தீவிரவாதிகள் தேடுதல் இத நோக்கியே போகாது. நேரா எங்க நிக்கும் அப்படின்னா, இஸ்லாமாபாத்ல இந்தியாவோட ஏவுகணை நிக்கும் அப்படின்னு சொல்லி, ஒட்டு மொத்தமா அடுத்த ஒரு விஷயத்தையும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாகிஸ்தான் ஊரு பூரா பிச்சை எடுத்து, கையில கால்ல விழுந்து எங்கிட்ட சமாதானத்த நோக்கி வெள்ளக்கொடிய காட்டுறக்கு தயாராகும்போது, இந்தியா இன்னொரு குண்டு தூக்கி போட்டுருச்சு. ஏன் அப்படின்னா, சவுதியோட இளவரசர் இந்தியா வந்திருக்காரு. இந்தியா இப்ப பாகிஸ்தான் போயிருக்காரு. அவரு போய், "டேய் நிறுத்துங்கடா" அப்படின்னா, சிம்னு நிறுத்தி தான் ஆகணும். இல்ல அப்படின்னா, சவுதியில இருந்து ஒரு ஃபண்டு கூட பாகிஸ்தானுக்குள்ள பம்ப் ஆகாது. அது போக மன்னர் குடும்பத்த பகைச்சுக்கிற அளவுக்கு பாகிஸ்தான் ராணுவம் தயாரா இருக்காது. மன்னர் குடும்பத்த பகைச்சுக்கிற அப்புறம் இவனுங்களுக்கு வாழ்க்கையே இல்லாம போயிரும். அதனால பகைச்சுக்க மாட்டார்கள். ஏறக்குறைய முடிவ நோக்கி போகும் அப்படிங்கும்போது, இந்தியா ஸ்மார்ட்டா அடுத்த ஒரு டோர ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. இந்தியா மீது நடத்தக்கூடிய தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது, இந்தியா மீது ஒரு யுத்தம் அப்படின்னு தான் எடுத்துக்கப்படப்படும். தீவிரவாதத்த அனுப்புன நாடு மீது இந்தியா ஆட்டோமேட்டிக்கா யுத்தத்த தொடுத்துரும் அப்படின்னு சொல்லி வரிகள சேர்த்தது மூலியமா, ஐஎம்எஃப்லயும் நம்ம பெரிய அளவு பாகிஸ்தான தூக்கி எறிய பார்க்கிறோம். ஐஎம்எஃப்க்கு வெளியில யுத்த களங்களுக்குள்ள இந்த தீவிரவாதிகள வச்சு ஏன்னா இப்ப கூட இவன் ராணுவத்த மொபிலைஸ் பண்றது இல்ல. தீவிரவாதிகளத்தான் மொபிலைஸ் பண்றான். அதுவும் எங்கெங்க இருந்து மொபிலைஸ் பண்றாங்கிறத கடந்த காணொளிகள்ல விரிவா பார்த்திருக்கோம். நெறைய போட்டிருக்கோம் இது சம்பந்தமான வீடியோக்கள். பார்க்காதவங்க பாருங்க. அதனால தொடர்ந்து பாகிஸ்தான் தீவிரவாதத்த வச்சே தான் இந்தியாவுக்கு எதிரா ஒரு விஷயங்கள செய்யுதுங்கிறத தாண்டி, பாகிஸ்தான்ல உள்ள அம்புட்டு பேரு தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிற ஆணித்தனமான கருத்த எல்லா இடத்துலயும் பதிக்க ஆரம்பிச்சிருக்கோம். பதிக்கிற காலகட்டம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்குள்ள பெரிய அளவு ராணுவ நடவடிக்கை மூலியமாவும் ஈடுபடுறோம். ராஜதந்திர ரீதியில உலக அரங்குல பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு அப்படின்னு நிரூபிக்கிறோம். ராணுவ பவரை யூஸ் பண்ணி, ராணுவ தாக்குதல்களை யூஸ் பண்ணி பாகிஸ்தான்ல உள்ள தீவிரவாத கட்டமைப்பு, அதாவது ராணுவத்தோட கட்டமைப்பை சிதறடிக்கிறோம். அதுல அடிஷனல் இன்சென்டிவா மாற்றுறது பூரா சீன ஆயுதங்கள் தான். அதுவும் சேர்த்து தரைமட்டம் ஆகுதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.